ஏதோ பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள பாருங்க. அந்த பக்கம் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஸ்நேகன் சார் உட்கார்ந்து இருக்கிறாரு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இவரை விட திமுகவை திட்டுனவங்க வேற யாராச்சும் உண்டா? 5 வருஷம் முன்னாடி குடும்ப ஆட்சி வேண்டாம் என்றும், வாரிசு அரசியல் வேண்டாம் என்றும் இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் பட்டியலை அறிவிச்சிருக்கிறது. 20 பேர் வேட்பாளர், அதுல 7 பேர் 6 குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டயும் பார்க்கல. இப்ப அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவங்க வந்து கூட்டணிக்கு சேர்ந்தா அங்க வந்து அது பெருந்தன்மை, இங்க சேர்ந்தா அது வந்து குழப்பம். என்னது? அவங்களுக்கு மட்டும் அது ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க கேளுங்க அவரை. இப்ப அவருடைய ஸ்பீச், அவர் ஃபேமஸ் ஆனது எதுக்கு? பிக் பாஸை விட அவர் வந்து திமுக விமர்சனம் பண்ணதுனாலதான் ஸ்நேகன் அவர்களுக்கு அரசியல் அடையாளம் கிடைச்சது. இன்னைக்கு அவர் அங்கேதான் உட்கார்ந்து இருக்காரு. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? டார்ச் லைட் எடுத்து கமலஹாசன் உடைச்சாரு. இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும். நீ சூத்த மூடு. உடைச்ச டிவியவோ உடைச்ச ரிமோட்டோ புதுசா வாங்கிடலாம். ஆனா ஒரு மாநிலம் உடைஞ்சிடக் கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் நலனின் அக்கறை கொண்டுதான் இந்த முடிவுக்கு வந்தோம். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. ஒருவேளை அவருக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதிப்படுத்தலாம். இதே கேள்விதான் அங்கேயே நான் கேட்டேன் அன்புமணிக்கும். ராஜ்யசபா சீட்டு உறுதிப்படுத்தல அப்படின்னா இதே கூட்டணியில இதே மாதிரி தொடர் வரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சீட்டுக்காக விலை போகிறவர் எங்கள் தலைவர் இல்லை என்பதை பல இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். டிவி உடைச்சோம், நாளைக்கு புதுசா வாங்கிக்கிறோம், தேவைப்பட்டா நாளானிக்கு நாங்க உடைப்போம். ஏன் நாள் மூல கோளாறு உள்ளவ லூசு பைய லூசு டாம்பர் இருப்ப. ஏடா பேசற லூசுங்கறாங்க, நான் பைத்தியக்காரனா? மக்கள் நலன் மட்டும்தான் மக்கள் நீதி மையத்துடைய மையம் என்பதுல எந்த நேரத்துல எந்த சூழல்ல இந்த மாநில நலனும் மக்கள் நலனும் கருதி முடிவெடுக்க வேணுங்கிறதுல நாங்க ரொம்ப தீர்மானமா இருக்கோம். தேமுதிகவை விட நம்ம தம்பி விஜய் பிரபாகரனை விட திமுகவையும் மாணிக்கம் தாகூரையும் இப்ப விருதுநகர்ல எதிர்த்தவங்க இருக்க முடியுமா? இன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விக்கிறேன், எல்லாத்தையும் விக்கிறேன். இன்னைக்கு தேமுதிக அங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க எது கொள்கைக்காக போனாங்களா? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. பயமுறுத்தி நாங்க யாரையும் சேர்க்கல. உண்மைதாங்க மேடம், யாரும் இங்க பயமுறுத்தி எல்லாம் சேர்க்கல. சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பரிசு? கமல் சாருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. இந்த 5 ஆண்டுகளில் எங்கள் தலைவர் அவரை நிரூபித்திருக்கிறார். கடந்த 5 வருஷம் அந்த கேஸ் இப்படியேதான் இருக்கு. இதால மக்கள் பிரச்சனை பேச முடியாது, மக்கள் பிரச்சனை கேட்க முடியாது. இரும்பு கரத்தை வச்சு அடக்கும் சொல்லும், ஆனா இரும்பு கரம் துரு பிடிச்சிருக்கு. ஆனா சப்ஜெக்ட் போட்டோ ஷூட் பண்ணிட்டு விளம்பரம் பண்ண தேடிக்கும். இந்த மாநிலத்தை உயர்த்தி இருக்கிறார். இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் கொண்டு வந்து இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார். இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோன்னு ஏன் சொன்னீங்க? மாட்நாட மானஸ்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்களா? திமுக ஆட்சி காலத்துல ஒரே விஷயம் ஆளுநர் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாரு. அதை எல்லாமே வெளிப்படையாக மக்கள் முன்னால நடத்திட்டாங்க, சட்ட போராட்டம் நடத்திருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? நீட்டை எதிர்க்க மட்டும்தான் முடியும், நீட்டை விலக்க முடியாது என்ற உண்மை தெரிந்தும் பொய் வாக்குறுதி கொடுத்தது யார்? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு சொல்லிருக்கோம். நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த ரகசியம் என்னன்னா கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, முதுகெலும்பு, அந்த ஆளுமை திறன் அது இல்லாதனாலதான் இந்த அரசு வந்து இப்படி அடிமைப்பட்டு கிடக்குது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்?
ஏடிஎம்கேவுக்கு இன்னைக்கு 4 சீட்டு சொல்லிருக்காங்களே, அதுல 2 சீட்டு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போறாங்க. இல்லங்க திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, வாக்களிப்பீர் தாமரைக்குன்னு கரைவேட்டி கட்டிய திமுக கட்சிக்காரர்களை சந்து பந்தெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த செய்தவர்கள் யார்? வேற யாரு? நான் தான். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். எனக்கு ஒரு அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. அப்படின்னு தப்பா சொல்லிட்டாரு. பதில் இல்ல, அதனால சிரிக்கிறேன். யோசிக்கிறீங்களோ? இல்ல, பதில் இல்ல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பிஜேபி வளர்த்து விட்டது அவங்கதான், அவ்வளவுதான். என்னைய 14 வருஷமா நீங்க டிவில பாக்குறீங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். நான் சிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது பப்ளிக்கு தெரியும். நான் இந்த கேள்விக்கெல்லாம் நான் ரைட் ஓகே சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் நக்கல்யா அவனுக்கு. அதாவது சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு, எப்படியாவது முட்டு கொடுக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது தெரியுதா? வெளிப்படையா தெரியுதா? டெக்னிக் ஒண்ணு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? வரல அவங்க பதில் இல்ல. இல்ல, நம்ம கேள்வி ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க அதை சொல்லுங்க. அவ்வளவுதான். அவங்க தலைவர் மாதிரியே லயோலா மணியும் கத்துக்குட்டியா இருக்காப்ல. கூட்டணிக்கான பதில சொல்லுங்க. பதில சொல்றா. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அதாவது மின் சேமிப்பை கருத்தில் கொண்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3 LED பல்ப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3 LED பல்ப்லாம் கொடுக்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பல்ப் கொடுத்து கொண்டிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியாக. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நான் வர நீங்க வர சமூக நீதி, சம உரிமை, சுயமரியாதை நிலைநிறுத்த